எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு விண்மீன் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொங்கல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப்புக்கும் கம்மியாக பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை ரெண்டையுமே நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்துச்சு. மறுபடியும் ஒரு கப் தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுக்கிறேன். இப்போ 20 நிமிஷம் கழிச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதில் ஒரு கப் பால் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 2/4 கப் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சுக்கலாம். 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம சாதத்தில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், விசில்லாம் அடங்கி சாதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருந்த வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். இது கூட முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வறுத்தாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் நம்ம வறுத்து வச்சுருந்தா முந்திரியும் திராட்சையும் சேர்த்து ஒரு டைம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பராக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விண்மீன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.